வணக்கம். இன்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு யோவானை பற்றி கூற விரும்புகிறேன். யோவான் யார்? அவர் தேவனுடைய ஒரு சீஷனாக இருக்கவில்லை. ஆனால் அவரோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். காரணம், அவர் தாயின் கருவில் தெரிந்து கொள்ளப்பட்டார். அதே போல இன்று நம்மில் அநேகம் பேர் தாயின் கருவிலேயே நாம் தோன்றும் முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை அநேகம் பேர் அறியாமல் தனக்கு பிடித்த இடத்தில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நன்காக கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு பிடித்த இடத்துக்கு ஏன் நாம் போகிறோம்? காரணம், நம்முடைய மாம்சத்தில் உள்ள ஆசைகளினால், இச்சைகளினால். இன்று முதல் அதை எல்லாத்தையும் விட்டு விடுவோமாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் இம்மட்டும் நம்மை காத்தது போல இனிமேலும் காப்பார். ஆனால் அவர் நம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மை முன்குறித்தார். காரணம், அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. அந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு பிரியாமல், அவரை விட்டு பிரியாமல் இருப்பதற்காக ஒரு வாழ்க்கையை நாம் தேடுவோமாக. யோவான் ஞானஸ்தானனோ கடைசியில் எப்படி மரித்தார்? அவர் தலை வெட்டப்பட்டே மரித்தார். காரணம், ஏரோது ராஜாவின் பாவத்தை அவர் கோரினதினால் தான் அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டது. இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுத்திகரிப்போமாக. நம்முடைய பாவத்தை நாம் கழுவுவோமாக. நம்முடைய பாவம் என்கிற காரியத்தை விட்டு நாம் விலகுவோமாக. அதே போல தேவன் நம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்பதாகவே தெரிந்து கொண்டார் என்று, முன்குறித்தார் என்று அறிந்து கொள்வோமாக. அது மட்டுமல்ல, நம்முடைய தாய் தந்தையை அவர் படைத்ததற்கு காரணம் நாமே. நம்மை அவர் முன்குறித்ததினாலேயே அவர் நம்முடைய தாயையும் தந்தையும் படைத்தார். இம்மட்டும் அவர் காத்தாரே, இனிமேலும் அவரே காப்பார். அவர் நம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன்குறித்தார். அவரை கைவிட மாட்டார். அவரை நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோமாக. அன்பான தேவன், இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை விட்டு பிரிந்து போகாமல் உமக்குள்ளாக வாழத்தக்கதாக உதவி செய்ய. இன்று முதல் நீரே எம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்பதாகவே எம்மை நீங்க முன்குறித்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்ய. இன்னும் உமக்குள்ளாக வாழத்தக்கதாக உதவி செய்ய. உங்கள் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன்.